ஸ்குவாட் டுடே வெஜ் குருமா செய்யலாமா? இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட், பீன்ஸ் அண்ட் பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணலாம். தேங்காய், சோம்பு, கசகசா, பொட்டுக்கல்லையெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் மசாலா சேர்த்து வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா, அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி முடிச்சக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள் 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டுமே வதங்கினதுக்கப்புறம் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூளும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காய்கறியெல்லாம் இந்த மசாலாவோட நல்லா வதங்கினதுக்கு காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி லாஸ்ட்டாக கல்லுப்பு சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான வெஜ் குருமா ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.